ஹாய் மக்களே! எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் ஒரு வாரத்துல ஸ்கூல் தொறக்க போதுங்க. ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் என்ன கேட்பாங்க? ஸ்நாக்ஸ் இருக்கான்னு தான் கேட்பாங்க. ஒரே ஒரு டைம் வெண்டைக்காய் வச்சு இந்த குக்கரே செஞ்சு பாருங்களேன். இதோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. எங்க வீட்ல வெண்டைக்காய் பொரியல் காலியாகுதா இல்லையாங்க, இந்த குக்கரே சூப்பராவே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டா இருக்குங்க. மொறு மொறுன்னு இருக்குங்க. வாங்க எப்படி செஞ்சுலான்னு பார்த்தரலாமா? வெண்டைக்காவ நல்லா கழுவி துணியில நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இவனோட தலையும் வாலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துரலாம். 2ஆ கட் பண்ணிக்கோங்க வெண்டைக்காவ. அதில் உள்ள விதையெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ மெலிசா கட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விதைய உள்ள தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இங்கே தலையில் பேக் மாதிரி போட்டிங்கன்னா நல்ல முடி ஷைனிங்காக இருக்குங்க. அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க வெண்டைக்காவை. அதில் நம்ம 1 டீஸ்பூன் கடல மாவு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. காரத்துக்காக மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதை நல்லா பெரட்டி விடுங்க. ட்ரையாகவே பெரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மறுபடியும் கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பெரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. நல்லா 10 நிமிஷம் வெண்டைக்காய் ஊறிடுச்சுங்க. இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வெண்டைக்காய் போட்டுடலாங்க. உடனே திருப்பி போட்டுறாதே, கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வெண்டைக்காய் குக்கரே ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.